பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்றைக்கி ஒரு பர்த்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் உதயா. ஸோ உதயாவுக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் பர்பிள் ஃபேமிலி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட பர்த்டே விஷஸ். அவங்க இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் போட்டதுக்கப்புறமா ஹை பட்டன் இருக்கும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்கடா ப்ளீஸ். நான் உங்களுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன். எனக்காக நீங்கள் இந்த ஒன்று மட்டும் பண்ணால் கூட போதும்டா ப்ளீஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோஸ்க்கு கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிவிடுங்க, ஓகேவா? உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் என்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் தான் போடுவேன், அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கஸ்டமர் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரியே ஸ்டோரிஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராம்லேயே நான் சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இதில் ஒன்லி மெக்னே லைன்ஸ் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். ஹயாங்ஸ் இது தனியாக வச்சுருக்கேன். அண்ட் BOT7க்கும் தனியாக இருக்குது. அந்த 2 சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அப்போ தான் இதை ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க அண்ட் அடிக்ட் ஆகாதீங்கடா ப்ளீஸ், ஓகே? ஸோ நம்ம இப்போ டயாங்கோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க, நம்ம டயாங் ஒரு வேம்பயர். அவர் பல செஞ்சுரிஸாக ஒரு வேம்பயராக சுற்றிக்கிட்டே இருக்கார். நிறையா ஹியூமன் எவால்வ் ஆனது, டெக்னாலஜிஸ் இது எல்லாத்துக்குமே அவர் என்ன சொல்கிறது, இது எல்லாமே மாறினாலும் அவர் இன்னமும் மாறாமல் அப்படியே தான் இருக்கார். அவருக்குன்ட்டு ஒரு பிளேஸை ஒரு மவுண்டெயினில், இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு மவுண்டெயினில் தான் அவரோட மேன்ஷன் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற ஹியூமன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு டயாங் யார் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க எல்லோரும் இது வரைக்கும் டயாங்கை பார்த்ததும் கிடையாது. அவங்க எல்லாருமே அவங்க வேலையாக அவங்களோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த அரண்மனையை சுத்தமாக வச்சுக்கிறது, அங்கே துவைக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி தூசு தட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் மட்டுமே தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் டயாங் அந்த ஒரு பிளேஸுக்கே போவார். இதுதான் டயாங்கோட இன்ட்ரோ. இப்போ நம்ம உங்களோட இன்ட்ரோவை பார்த்துடலாம், விச் மீன்ஸ் நம்ம நிலாவோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். நீங்கள் காலேஜ் படிச்சிட்ருக்கிற ஒரு பொண்ணு. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இன்ட்ரோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மீதியெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ உங்களோட கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, டீச்சிங் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த கிளாஸ் எல்லாம் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கிளாஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. அந்த ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இதை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலில் மாற்றி சொல்லிவிட்டேன். காலேஜில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இயர் உங்கள் எல்லாரையுமே
இந்த மவுண்டெயினுக்கு கேம்பிங்க்கு கூப்பிட்டு போகலாம், ஒரு 3 days கேம்பிங்க்கு கூப்பிட்டு போகலான்னு அப்படி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்ற உங்கள் நேம்ஸை உங்களோட ஹெச்ஓடி கிட்ட கொடுத்துருங்க. என்னைக்கு டேட் போகிறது அப்படின்ற எல்லாமே லேட்டராக சொல்லுவோம். ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் ஹெச்ஓடி கிட்ட சொல்லிடுங்க. இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அப்புறம் சார் நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களோட கிளாஸும் முடியுது. அந்த அந்த பிரேக் டைமில் தான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் நம்ம கண்டிப்பாக இதுக்கு போயே ஆகணும். எல்லாரும் நம்ம பிளான் பண்ணுறோம், மச்சா பண்ணுறோம், புரிஞ்சுதா? எவ்வளோ வராமல் இருக்கக்கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இதில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து போகிறோம். யாரும் வந்து இல்லை கடைசி நிமிஷத்தில் வர முடியாது, வீட்டில் காசு தரல அப்படின்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து மூன் சொல்கிறாங்க. சரி சரி எல்லாமே வந்துடலாம். நம்ம வந்து லைக் ட்ரெஸ் எல்லாமே வந்து புதுசாக வாங்கலாமா, இல்லை வந்து இருக்கிறதே போட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்கஷன்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார நீங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நேம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ வந்து ஒரு 2 days கழித்து என்னைக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஃப்ரைடே நைட்டு இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்புனா தான் நம்ம வந்து சாட்டர்டே வந்து ஒரு 5 o'clock அந்த மாதிரி நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நைட்டு நம்ம கிளம்புறோம். எல்லாருமே வந்து 9 o'clock கேம்பஸில் இருக்கணும். லேட் ஆச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்கள் கிளாஸ் ஹெச்ஓடி. ஸோ அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. சொன்னீங்களா உங்களுக்கு வந்து 1 day தான் நடுவில் வந்து 1 day கேப் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட கேம்பிங்க்கு தேவையானதெல்லாமே வந்து வாங்க போயிடுறீங்க. ஸோ அவங்க வந்து கேம்பிங்க்கு வேணுன்றது எல்லாமே வந்து நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். கேம்பிங் செட் பண்ணுறது மட்டும் அந்த கேம்பிங்னாலே வந்து தெரியல, அந்த டென்ட்டு அது மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். மற்ற வேண்டியதெல்லாம் நீங்கள் தான் வந்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறீங்க. நிறைய ஸ்நாக்ஸ் அங்கே கிடைக்குது. அதாவது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு இது எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா வந்து நீங்களும் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக 9 o'clock நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் கேம்பஸ்குள்ளார வந்துட்டீங்க. ஸோ எல்லாம் நேமெல்லாம் செக் பண்ணுவாங்களா, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ காலேஜில் ட்ரிப்பு ட்ராவல்னாலே சாங்ஸ் இல்லாமல் இருக்குமா. ஸோ சாங்ஸ் போட்டு செம்மையாக ஜாலியாக டான்ஸ் வைப் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ இதாக போயிட்டுருக்கீங்க. அண்ட் மார்னிங் ஒரு 5க்கு வந்து நீங்கள் மவுண்டெயின் வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ வந்து அது மவுண்டெயின் அப்படி அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து அதில் ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் அங்கங்கே நீங்கள் உங்கள் கூட வந்த எல்லாருமே வந்து டென்ட் எல்லாம் வந்து போட்டுட்டு இந்த டென்ட்டில் இத்தனை பேர் லைக் வந்து தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டென்ட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப்பாக விட்டு டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போது லைக் வந்து அவங்கவுங்க அங்கங்கே வந்து ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து காலேஜில் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த லிஸ்ட் அவுட் இருக்கணும். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸோ வந்து அவங்கவுங்க கேங்காக சுற்றுறது, அங்கே அந்த மவுண்டெயினை வந்து சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நைட் டைம் தான் வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு டின்னரும் வந்து எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு கேம்ப் ஃபயர் இருக்கும் இல்லையா, அந்த கேம்ப் ஃபயர் தான் ஜாலியாக சாங் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. லைக் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது. என்னது இது, நம்மளை யாரோ குறுன்னு பார்க்குற மாதிரியே இருக்கே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறீங்க. ஆனால் யாருமே நீங்கள் உட்காந்துட்ருக்கிற சைடு பார்க்குற மாதிரியே இல்லை. யாரும் இந்த பக்கம் பார்க்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் அப்படி தோணுது, ஒரு வேளை கற்பனை கன்றனும் இருக்கலாம். சரி,
நம்ம இவங்க அப்படியே டான்ஸ் ஆடுறது ஜாலியாக பார்த்துட்ருப்போம். அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே தூரத்தில் ரொம்ப தூரமும் கிடையாது, ரொம்ப பக்கத்துலேயும் கிடையாது. ஒரு 2த்துக்கும் நடுவுலன்ட்டு வச்சுக்கலாம். அந்த நடுவில் தான் டேங் வந்து நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து நீங்கள் தம்ப்நெயில்ல பார்க்குறீங்களா, அந்த ரெட் ஐஸு, அந்த ஹேர்லாம் லாங்காக விட்டுக்கிட்டு வேம்பயருக்குன்னே ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவர் வந்து அங்கே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. யார் இவங்கெல்லாம்? இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க? இவங்க போடுற சத்தம் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. இந்த இடத்த யார் கண்டுபிடிச்சா? இந்த இடத்துக்கு இத்தனை வருஷத்தில் யாரும் வந்ததே கிடையாதே. இப்போ இவங்க மட்டும் எப்படி வர்றாங்க? அதுவும் இவங்க போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாக என் காது தான் வலிக்குது. இவங்கள சும்மா விடக்கூடாது. இந்த இடத்துல இருந்து ஓடி துரத்தே ஆகணும் இவங்கள. அவரோட டீத் அப்படியே வந்து வெளியில் வருது. இவங்கள அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி என்னோட உணவாக வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியான அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பின்னாடி லைக் வந்து இன்னொரு வேம்பயர், இதை பாருட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, கொஞ்ச நாள் அவங்க இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காத, இது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னா வந்து நம்ம நம்ஜூன் தான். டேங்கா இவனுக்கு வேறு வேலையில எப்பயாவது ஏதாவது நான் பண்ணலான்னு பட்டா வந்து நின்றுவான் அப்படின்ட்டு டேங் வந்து மனசுலேயே யோசிச்சுட்டு இப்போ திரும்புகிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. இந்த மாதிரி நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க மனுஷங்க, புரியுதா? மனுஷங்க கூட நம்ம ரூல்ஸை மீறி போகக்கூடாதுன்ட்டு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் வந்து நீ அதை பண்ண பார்க்குற டயாங். இதை பாரு நம்ஜோன், என்னோட விஷயத்தில் தலையிடாதன்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். என் விஷயத்தில் நீ தலையிட்டுட்டு இருந்த அப்படின்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. உடனே நம்ஜனா, இதை பாரு டயாங், நீ பெரிய இளவரசனாக இருந்துட்டு போகலாம், அதுக்காக நீ பண்ணுற எல்லாத்தையும் வந்து அமைதியாக ஏற்றுட்ருக்க முடியாது. நீ மனுஷங்களை வேட்டையாட பார்க்குற, அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சவுண்டு வந்து லைக் கேட்குது, யாரோ பயங்கரமாக கத்துற மாதிரி, உரும்புற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கேட்குது. அண்ட் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேயும் வந்து அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுது. வால்யூமை வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த சவுண்டை வந்து கவனிக்கிறாங்க. அதில் வந்து அப்படி அது ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அந்த சவுண்டு வந்து வருது. உங்கள் எல்லாருக்குமே பயம் ஏற்படுது. என்னது இது, இந்த அளவுக்கு இவ்வளோ சத்தமாக இருக்குது? உங்கள் கூட வந்திருக்க அந்த ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்களே, என்னது இது எவ்வளோ சவுண்டமாக இருக்குது, என்னவா இருக்கும்? ஒரு பயங்கரமான விலங்கு ஏதாவது இருக்குமா? ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுல்ல, பத்திரமா தான் இருக்கும், நல்லா சேஃபான பிளேஸ் இருந்தானு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர்ஸ்குள்ளார பேசிக்கிறாங்க. வேண்டாம், இது ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டுருக்கு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும், நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர்லாம் வந்து டிசைட் பண்ணிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் உடனே எல்லோரும் அவங்கவுங்க பேக்ஸ் எடுத்து எல்லாம் பேக் பண்ணுங்கள், நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பலாம், இங்கே இருக்கிறது டேஞ்சர் மாதிரி தெரியுது, சீக்கிரம் எல்லோரும் பேக் பண்ணிகிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. லைக் வந்து அவங்க வந்து வர வேண்டிய வண்டி வந்து கீழே இருக்குது. ஸோ வந்து அவருங்க வந்து கால் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கால் ரீச் ஆகலை. ஏன்னா மவுண்டெயின் ரீஜன் அப்படின்றதுனால சிக்னல் இல்லவே இல்லை. அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சீக்கிரம் சீக்கிரம் எல்லோரும் பேக் பண்ணுங்கள், இங்கே சிக்னலே எதில்ல, பஸ்ஸு வர்றதுக்கும் வந்து வர சொல்கிறதுக்கும் முடியாது, நம்ம நடந்து தான் போயாகணும், சீக்கிரமாக எல்லோரும் கிளம்புகிற வேலையை பாருங்கள். எல்லோரும் வேக வேகமாக வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸப்பில் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் வந்து வேக வேகமாக எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க.
அப்போ வந்து பயங்கரமான கர்ஜன சவுண்டு வந்து கேட்குது. உங்கள் எல்லாருக்கும் காது அந்த அளவுக்கு வலிக்குது. உங்கள் ப்ரொஃபஸர்ஸா எல்லாரும் ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. எல்லாரும் வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லாம் வந்து கீழே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அது என்ன ஆகுதுன்னா 2ஆ பிரிஞ்சிடுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு 2ஆ பிரிஞ்சதில் உங்கள் கூட 2 பேர் இருக்காங்க. மித்த எல்லாருமே வந்து முன்னாடி ஓடிடுறாங்க. நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து 2 பேர் விழறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். நீங்கள் மூன் அதுக்கப்புறமா வந்து ஐஷு. நீங்கள் 3 பேரும் தான் வந்து நீங்கள் போகலான்ட்டு பார்க்கும்போது உங்கள் முன்னாடி கொஞ்சம் கேப்பில் முன்னாடி அவங்க 2 பேருமே வந்து விழறாங்க. 2 பேருமே அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பயங்கரமாகவும் இருக்குது. ஓ! ஐயோ! ஐயோ! பயமா இருக்கு. யார் இவங்க 2 பேரும் இந்த மாரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டுருக்கீங்க. ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. அம்மா! அப்பா! அப்படின்ட்டு 3 ஆளா ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. ஏய்! அழாம இருங்கடி, சைலண்ட்டா வாங்கடி, நம்ம ஓடி போயிரலாம் அப்படின்ற மாரி அப்படியே வந்து ஆயிஷா சொன்னாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அவங்கள தாண்டி வந்து அ போக பார்க்குறீங்க. அப்போது வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 பேருமே அவங்க 2 பேரையுமே வந்து தாண்டி கொஞ்சம் கேப் விட்டு தாண்டி போயிடுறீங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ஜன் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, டயாங்க வந்து அவர் சுற்றி தூக்கி எறிஞ்சிருப்பாரு. அப்படி தூக்கி எறிஞ்சதில் டயாங் வந்து உங்கள் 3 பேர் மேலே தான் வந்து தொப்புன்னு விழறாரு. அந்த விழுந்த ஃபோர்ஸில் உங்கள் 3 பேருக்குமே வந்து மண்டையில் அடிபட்டிருந்திருக்கும். ஸோ 3 பேருமே வந்து மயங்கி இருந்திருப்பீங்க. நம்ஜன் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி வராரு. டயாங்க தூக்கிட்டு அப்படியே சைடில் போடுறாரு. பார்த்தா நீங்கள் 3 பேரும் மயங்கி கிடக்குறீங்க. ஐயோ! தேவையில்லாத பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. டயாங் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, இதுக்கு முழு காரணம் நீதானே தூக்கி எறிஞ்ச. அதனால் இவங்க 3 பேரும் இப்போ மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கு முழு பொறுப்பு நீ மட்டும்தான் நம்ஜோன். வாயை மூடு டயாங். நீ மட்டும் இங்கே வராமல் இருந்தால் இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே வந்து டயாங்கோட அந்த ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் வந்து படுது. அவர் அப்படியே வந்து உங்களை தூக்குறாரு. டயாங் என்ன பண்ணுற? ஆ என்னோட வேட்டைக்கு இப்போ தான் சரியாக இருக்குன்னு தோணுது. அதான் தூக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறாரு. லைக் வந்து அந்த ஸ்பீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல ஸோ வேம்பயர்ஸ்க்கு. ஸோ அவர் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஐயோ! இவனை வச்சுக்கிட்டு இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது? அப்புறமா இவங்க அப்படியே போயிடுவாங்க. இப்போ மீன் அவனை தடுக்கணும், அதுதான் பிரச்சனை அப்படின்னு டயாங்கை துரத்திட்டு நம்ஜன் வந்து போகிறாரு. டயாங்கை வந்து துரத்திட்டு வேகமாக நம்ஜன் ஓடிட்டுருக்காரு. டயாங் நில்லு டயாங். 2 பேருமே வந்து வேகமாக ஓடிட்டுருக்காங்க. டயாங் உங்களை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் வந்து 2 பேருமே வந்து டயாங்கை வந்து பிடிக்கலன்னு நம்ஜன் வந்து டயாங் மேலே ஜம்ப் பண்ணும்போது டயாங் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களை பிடிச்சிக்கிட்டு அவர் வேறு பக்கம் ஜம்ப் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி தான் வந்து 2 பேருமே ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் டயாங் வந்து அவங்களோட அவரோட மேன்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மேன்ஷனுக்கு உள்ளார வந்து அவர் வந்து ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணிடுவார். ஸோ நம்ஜன் வரதுக்குள்ளாரையே வந்து ஒரு இன்விசிபிள் பேரியர் வந்து அது ஆக்டிவேட் ஆயிரும். அதை வந்து நம்ஜன் எவ்வளோ தான் வந்து உள்ளார வர ட்ரை பண்ணலாம், அதை உள்ளார வரவே முடியாது. ஏன் டச் கூட பண்ண முடியாது. டச் பண்ணாலே அவரோட கை எரிஞ்ச மாதிரி ஆகிரும். ஸோ அதனால் வந்து அவரால் உள்ளார வர முடியல. வெளியில் நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்காரு, டயாங் அந்த பொண்ணு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் வந்து விட்டவே இல்லை. நீங்கள் அந்த டைமில் தான் வந்து எந்திரிக்கிறீங்க. நான் எங்கே இருக்கேன்? ஏதோ வந்து என் மேலே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா டயாங் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா வந்து லைக் வந்து அந்த பிளாக் இந்த தம்ப்லைனில் செகண்ட் பிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளாக் கலர் ஓவர் கோட்டு அந்த ஃபேஸை கவர் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்குல்ல, அதை தான் வந்து போட்டுட்டு
அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. ஓ, எந்திரிச்சிட்டியா? ஆ, ஏய், யார் நீ? இது என்னடா இது? நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதறீங்க. என்ன விட்டுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டயங்கும் வந்து உங்களை கீழே விடுறாரு. பட் ஆனால் உங்கள் வெஸ்ட்டை தான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. ஏய், கையை விட்டுடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே? இதை பாரு, அமைதியாரு. கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அங்கே பாரு ஒருத்தன் வெளியில் எப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி டயாங் வந்து நம்ஜனை பாயிண்ட் பண்ணுறாரு. நம்ஜன் எப்படி இருக்கார் அப்படின்னா வந்து லைக் ஒரு வேம்பயர். ஆனால் லைக் வந்து அந்த ரெட் ஐஸோட வேம்பயர்னால் எப்படி அந்த ஒயிட்டான ஸ்கின்ல இருக்குமோ அந்த மாதிரி இருக்கார். ரெட்டிஷான லிப்ஸு, லாங் ஹேரு அண்ட் மெயினாக வந்து அவர் லைக் வந்து கத்துறாரு. அது வாயை திறந்து கத்துவோல, அந்த மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு பெருசாக அது வளர்ந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு பயமாயிருச்சு. ஆ ஆ யார் அது? என்னது இது இப்படி இருக்குது? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு டேங்க் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. டேங்க் அப்போ தான் ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகுது. இதை பார், அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் ஒரு வேம்பயர். உன்னை கொல்றதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து தான் உன்னை காப்பாற்றி இந்த என்னோட வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ஜுனை வந்து அந்த மாதிரி ப்ரோட்ரே பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. நிஜமாவா? அவன் வேம்பயரா? இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்கிற. வேணும்னா நல்லா பாரு, அவனோட மூஞ்சி, கண்ணு, அந்த முடி, அவன் பல்ல நல்லா ஒத்துப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க. பார்த்தா அச்சசல் வேம்பயர் மாதிரியே தான் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஐயோ, வேம்பயர்லாம் கதை தானே இருந்துச்சு, உண்மையிலே இருக்காங்களா? ஆமாம், உண்மையிலே இருக்காங்க. இப்போ மட்டும் நீ வெளியில் போனேன்னு வச்சுக்கேன், உன்னோட ரத்தத்தை குடிச்சு உன்னை அப்படியே பிச்சு சாப்பிட்ருவோம். போறியா? நான் போக மாட்டேன். சி, மூடு. இங்கே இருக்கிற வரைக்கும் நீ சேஃபாக இருக்கலாம், புரியுதா? வீட்டை விட்டு வெளில போன அப்புறம் உனக்கு ஆபத்து தான், புரியுதா? போக மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க பத்திரமா தான் இருக்காங்க. நீ தான் மாட்டிக்கிட்ட. ப்ளீஸ் என்னையும் கொண்டு போய் விடுறேன் இன்னும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி வந்து டேங் வந்து உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு. அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு லூஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, என்ன சொன்னாலும் நம்புவா, இந்த மாதிரி ஒரு இழிச்ச வையா அப்படின்ற மாதிரி வந்து அவர் அப்படியே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து அவர் வந்து டோரில் க்ளோஸ் பண்ணுறாரு. வெளியில இருந்து நம்ஜன் கத்திக்கிட்டே இருக்காரு. உங்களை கேட்டுட்டு தான் அவளை ஒழுங்காக வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா, உன்னதை அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அனுப்பட்டுமா? வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஞ்சுறீங்க. டேங்கோ, சரி நான் உன்னை அனுப்ப மாட்டேன், ஆனால் ஒரு வேலை நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணுவியா? கல்யாணமா? நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்? அப்போ சரி, கல்யாணம் பண்ணால் நீ இங்கே இருக்கலாம், இல்லைன்னா வெளில போ அப்படின்ற மாதிரி டேங் உங்களை வெளில தள்ளுறாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் ஹக் பண்ணிவிட்டு டேங் ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, மாட்டினிடி நீ என் பொண்டாட்டியானா எந்த ஒரு வேம்பயரும் உங்ககிட்ட நெருங்க மாட்டான். அப்போது உன்னோட ரத்தத்தை ஆசை தீர நான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து டேங் மனசுக்குள்ளாரையும் நினச்சிக்கிறாரு. நம்ஜனை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அவர் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போவே வா. ஆமாம் வா அப்படின்ற மாதிரி டேங் தான் வந்து உங்களை உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. என்ன இந்த வீட்டில் இவ்வளோ அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம நல்லவன் தான் கிட்ட தான் இருக்கோமா, இல்லை ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. ஒரு நிமிஷம். என்னடி உங்கள் பேர்?
டேங் ஆ டேங் ஆ, இந்த இடத்துல என்ன யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதுவா? அது இந்த வீட்ல காலையில வேலைக்கு வரவங்க மட்டும்தான் வருவாங்க. நான் வந்து காலையில சீக்கிரமாவே இங்கேருந்து கிளம்பி போயிருவேன். ஸோ, அதனால நைட்டு தூங்குறதுக்கு, ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் இங்க வருவேன். வேலைக்காரங்கலாம் அவங்களோட வேலைய முடிச்சுட்டு, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. அதனால தான் இப்போ இங்க யாருமே இல்ல. ஓ! சரி. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு மாரி ஒரு க்ரீப்பியான அந்த ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ, டேன் வந்து இப்போ ஒரு பிளேஸுக்கு தான் வந்து கூட்டு போறாரு. "இங்க நில்லு" அப்படின்ற மாரி அவர் வந்து போறாரு. எங்க போறான் அவன்? நீங்களும் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே டயாங் வந்து வந்துடுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, அ உங்க கழுத்தில ஒரு செயின் மாரி வந்து போட வராரு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன? அ இல்ல அந்த அத நீ கையில வச்சிருக்கிறதே ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு. அது இந்த நேரத்தில தாலியெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால தான். இப்போதைக்கு இந்த செயின் தான் உனக்கு தாலி. அப்படின்ற மாரி டேங் சொல்றாரு. ஸோ, அவரு கழுத்தில வந்து போட்டுட்ருக்கிற அந்த அ அந்த செயின தான் வந்து எடுத்து, அவர் வந்து உங்களுக்கு வந்து மாட்டி விடுறாரு. மாட்டி விடுத்து அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட கையில ரிங்கையும் வந்து போட்டுர்றாரு. ஸோ, மேரேஜும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் வந்து முடிக்குது. உங்களுக்கு விருப்பமே இல்ல. பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கணும். அதனால நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ. லைக் வந்து டயாங் அந்த மாரி அந்த அந்த செயினையும் மாட்டி விட்டு, அந்த ரிங்கையும் போட்டதுக்கப்புறமா, உங்களுக்குள்ளார என்னமோ ஒரு மாரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. அ என்ன? எனக்கு ஏன் இந்த மாரி ஃபீல் ஆகுது? டயாங் என்ன? இல்ல இந்த செயினு, இந்த மோதிரம்லாம் போட்டதும் எனக்கு ஒரு மாரி ஆகுது. நான் கழட்டிடவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கழட்ட போறீங்க. டயாங் வந்து உங்க ஹேண்ட்ஸ பிடிச்சிடுறாரு. இத பார்ரி, அது உன் கழுத்துல நான் கட்டின தாலி. அத நீ கழட்டக் கூடாது. புரியுதா? ஆனா சொல்றத மட்டும் கேட்கணும். புரியுதா? ஆ பு புரியுது. அப்படின்ற மாரி வந்து நீங்களும் வந்து சொல்றீங்க. அப்ப அப்படியே வந்து டயாங் அவரோட ஃபேஸ எடுத்துட்டு வந்து உங்க நெக்கு கிட்ட தான் வந்து அப்படியே ஸ்மெல் பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு மாரியான அந்த ட்ரக் ஃபீல் கிடைக்குது. நீங்களா, "ஐயோ! இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்?" அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு இருக்கு. டயாங் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுறீங்களா? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அவரு தள்ளல. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, அவரு அப்படியே உங்க கழுத்துக்கிட்ட கடிக்கிறாரு. லைக் அந்த வேம்பயர் அந்த டீத் இருக்கும் இல்லையா? ஸோ, அதில தான் கடிக்கிறாரு. அவரோட பல் சர்ருன்னு உள்ளார இறங்குது. உங்களுக்கா கத்துறீங்க பயங்கரமா. "ஆ! ஆ வலிக்குது. என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஃபேஸ நீங்க புஷ் பண்ண பார்க்குறீங்க. பட் ஆனா டேங் அவரோட 2 ஹேண்டையுமே வந்து ஆ அதாவது அவரோட ஒரு ஹேண்ட்ல வந்து உங்க 2 ஹேண்டையுமே உங்களுக்கு பின்னாடி பின் பண்ணிட்டு, உங்க பிளட்ட வந்து குடிக்கிறாரு. உங்களுக்கா உடம்பு ரொம்ப பெயின் ஆகுது. கதர்றீங்க. "விட்ரு, விட்ரு, விட்ரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க உடம்புல வந்து அ அந்த மாரியான ஒரு பெயின் வருது. கண்லலாம் தண்ணியா தார தாரையா கொட்டுது. ஆனா இல்ல. உங்க பிளட்ட குடிக்க குடிக்க டேங்க்கு வந்து அ அந்த ஆசை அதிகமாகிக்கிட்டே போகுது. அவர் அப்படியே குடிக்கிறாரு. லைக் ஜூஸ் குடிச்ச மாரி அவர் குடிக்கிறாரு. நீங்க "ப்ளீஸ் என்ன விட்ரு, விட்ரு, விட்ரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கெஞ்சுறீங்க. டயாங் விடவே இல்ல. அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதும் தான் வந்து அவரு வந்து அ அவரோட டீத்தையே வந்து எடுத்துட்டு, எந்த பிளேஸ்ல வந்து கடிச்சாரோ, அந்த பிளேஸ் அப்படியே லிக் பண்றாரு. லிக் பண்ணதுமே அவர் கடிச்ச அந்த மார்க் அப்படியே வந்து ஹைட் ஆகிருது. நீங்களா, உங்களால முடியல. ஸோ, நீங்க அப்படியே மயங்கிடுறீங்க. மயங்கினதுக்கு அப்புறமா டயாங் வந்து உங்கள அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய், அங்க இருக்கிற பெட்ல தான் வந்து படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அவர் வந்து லைக் இப்போ வந்து விடிஞ்ச மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ, டைம் ஸ்கிப் ஆயிருச்சு. விடிஞ்சிருச்சு. டயாங் வந்து அங்க இல்ல. அவர் கிளம்பி வந்து போயிடுறாரு. நீங்க தான் வந்து எந்திரிக்கிறீங்க. லைக் வந்து அ நல்லா தூங்கிட்டு அ எப்படி எந்திரிச்சோமோ, அந்த மாரி தான் வந்து நீங்க எந்திரிச்சிருக்கீங்க. லைக் வந்து சுத்தி பார்க்குறீங்க. "நம்ப இன்னும் இங்க தான் இருக்கோமா?
அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழப்பத்திலேயே எந்திரிச்சு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா அங்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அங்கே ஒருத்தவங்க கிட்ட தான் அக்கா அ அது அவங்க உங்கள திரும்பி பார்த்தோம். உங்களுக்கு ஷாக்கு. யாரா இந்த பொண்ணு? அப்படின்ற மாரி. ஏம்மா நீ எப்படிம்மா இங்கே வந்த? இந்த வீட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே இருந்ததில்ல. நீ எப்படி உள்ளார வந்த? அக்கா இல்லை அக்கா, இந்த வீட்டு ஓனர் தான் வந்து நைட்டு நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அவரு தான் என்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தாருக்கா. அவர் எங்கே? அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஓ! அப்படியாம்மா? இதுவரைக்கும் நான் அவங்கள பார்த்ததில்ல. நாங்க வந்து வேலை பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டா நாங்க கிளம்பி போயிருவோம். அவர் எப்படி இருப்பாருன்னுலாம் எங்களுக்கு தெரியாதும்மா. ஓ! அப்படியா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. சரிக்கா. அ நான் வந்து என் இந்த மாரி காலேஜில இந்த இடத்துக்கு வந்தேன்க்கா. தெரியாம வழி மாறி போயிருச்சு. என்ன கொஞ்சம் அப்படியே கூட்டிட்டு போயிடுறீங்களா? சரிம்மா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நான் உன்ன அப்படியே கூட்டு போயிடுறேன். சரிக்கா. அப்படின்ற மாரி நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃபுட்டும் வந்து குக் பண்ணி எல்லாம் குடுத்துருந்துருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ, அவங்க கூட அப்படியே வந்து நீங்க கிளம்பி வந்து போயிடுறீங்க. ஆ லைக் வந்து உங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ, சர்ச்சிங் எல்லாம் வந்து நடந்திருக்கும். ஒரு வழியா நீங்களும் உங்க காலேஜ் ஸ்டூடண்ட் அந்த உங்க காலேஜ் கிட்ட எங்கெல்லாம் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட போயிடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா உங்கள கண்டுபிடிச்சுட்டு அப்படி அலறாங்க. "எங்கடி போன? எங்கடி போன? நாங்க எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா?" "ஏய் அதான் அதான் வந்துட்டல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." இப்படின்ற மாரி எல்லாமே வந்து திரும்ப நீங்க லைக் வந்து கேம்பிங் அப்படியே கேன்சல் ஆயிருந்திருக்கும். ஸோ, நீங்க வந்து உங்களோட வீட்டுக்கு திரும்ப போயிடுறீங்க. லைக் நீங்க போனாலும் நைட்டு தூங்கும்போதெல்லாம் அந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு அகைன் அகைன் வந்துட்டுருக்கு. பட் ஆனா காலையில எந்திரிச்சா உங்களுக்கு அது மறந்துருது. என்ன ஏன் இந்த கனவு என்ன கனவு வந்துச்சுன்றது உங்களுக்கு சுத்தமா தெரியவும் இல்ல. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. ஸோ, நீங்களும் வந்து எப்பவும் போல காலேஜுக்கு வந்து போறீங்க. உங்களோட கிளாஸ் ரூம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்துட்ருக்கீங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, "ஏய் மச்சான், என்ன புது ப்ரொஃபசர் வரப்போறாருன்னு தெரியுமா?" "புது ப்ரொஃபஸரா? என்ன எப்பவும் வயசானவன் தானே வரான். இப்போ மட்டும் என்ன அதே மாரி தான் எவனாவது ஒருத்தன் வருவான்." "ஐயோ! இல்ல மச்சான். ஒரு யங் ப்ரொஃபஸரான்டா. அவர் பார்க்குறதுக்கு செம்ம அழகா இருக்காராம்." அப்படின்ற மாரிலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. "என்னடி சொல்ற?" "ஆமா மச்சான்." அப்படின்ற மாரி இவங்க பேசிகிட்ருக்கும்போது தான் அங்கே உங்களோட கிளாஸுக்கு ஹெச்ஓடி வராங்க. "எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம காலேஜில் ஒர்க் பண்ண அ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அந்த ப்ரொஃபஸருக்கு பதிலா இனிமேட்டு உங்களுக்கு புதுசா இந்த ப்ரொஃபஸர் தான் வரப்போறாரு. மிஸ்டர் டேங் உள்ள வாங்க." அப்படின்ட்டு வந்து அ அந்த ஹெச்ஓடி சொல்கிறாங்க. "இது டேங்கா? இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே." அப்படின்ட்டு தான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லைக் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா டேங்கோ வந்து உள்ளார வராரு. அவர் எப்படி வராருன்னா, லைக் வந்து அந்த லாஸ்ட்டு தம்ப்லைன்ல இருக்கிற மாரி தான் அந்த ஷர்ட், பேண்ட் போட்டுட்டு அவர் அப்படியே அவ்வளோ கெத்தா உள்ளார வராரு. பார்த்து எல்லாருக்குமே வாவ்! எவ்வளோ அழகா இருக்காரு. அவரோட ஐஸ் அப்படியே டைரக்ட்டா உங்ககிட்ட தான் லேண்ட் ஆகி ஸ்மிர்க் பண்றாரு. இவரு 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 அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய போட்டு கசக்குறீங்க. அப்போதான் அந்த நைட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வருது. கேஷுவலா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவரோட இன்ட்ரோ கொடுக்குறாரு. இனிமே நான் தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ப்ரொஃபஸரா இருக்க போறேன். அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஓகே சார், நீங்கள் கிளாஸை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹெச்ஓடி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. அவர் பாட்டுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் குறு 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 குருன்னு டேங்கையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ! லைக் இவன் எதுக்கு வந்திருக்கான்? என்னவா இருக்கும்? அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. ஸோ, அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா, "ஏய் இருங்கடி, நான் வந்து வந்துடுறேன்." "எங்கடி போற?" "வந்துடுறேன்." அப்படின்ற மாரி நீங்கள் டேயாங் பின்னாடி தான் வந்து போயிட்டே இருக்கீங்க.
டேங் அவரோட கேபினுக்கு வந்து போயிடுறாரு. நீங்களும் வந்து கதவை திறந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் சார், இருங்க சார் அப்படின்ற மாதிரி கதவை திறந்துட்டு உள்ளார போகிறீங்க. உங்களை பார்க்குறாரு டேங். என்ன வேணும் சார்? நீங்கள் 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 இங்கே எப்படி? இங்கே எப்படின்னா, என் பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது நானும் அவ கூட தானே இருக்கணும். அதுதான் என் பொண்டாட்டி கூட இருக்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது? என்ன பொண்டாட்டி? என்ன ஞாபகம் இல்லையா? இல்லை அந்த நைட்டு தான் மறந்துட்டியா? அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் பக்கத்தில் வராரு. இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? பக்கத்தில் வந்தால் தானே நான் கட்டின தாலி உனக்கு காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது? லைக் வந்து லைக் நீங்கள் குனிஞ்சு பார்க்குறீங்க, அப்போ ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து டயாங் வந்து டச் பண்ணி அந்த செயினை எடுக்கிறாரு. அப்போ எங்கேருந்துடா இந்த செயின் வச்சுன்னு உங்களுக்கு தோணுது? இது வரைக்கும் இப்போ என்னடா இது, எனக்கு மண்டை பிச்சுக்கிற மாதிரியே இருக்கே. நான் பார்த்து இல்லை. இப்போ ஆனால் இவன் எப்படி வந்து இது எடுக்கிறான்? அந்த குழப்பத்தில் நின்றுட்டுருக்கீங்க. பரவாயில்ல, கட்டினது இன்னும் அப்படியே தான் வச்சிட்ருக்க போல். எனக்கு ஒன்றும் புரியல. நான் பார்த்த போது எல்லாம் இப்போ நீ பார்க்கும்போது மட்டும் எப்படி வருது? உன் கண்ணு கோளாறுன்னு நினைக்கிறேன். நீ லைக் வந்து அவர் ரிங்கு போட்ட உங்கள் ஹேண்ட் இருக்கும் இல்லை, ஸோ அதையும் எடுத்து பார்க்குறாரு. இதையும் கழட்டாமல் தான் வச்சுருக்க போல். இது எப்போ திடீர்னு வந்துச்சு? என்னடி பிரச்சனை உனக்கு? நீ 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 ஏதோ வந்து பண்ணுற, எனக்கு நல்லா தெரியுது. இது இவ்வளோ நேரம் இல்லாத செயின் இப்போ திடீர்னு எப்படி வந்துச்சு? அதே மாதிரி தான் இந்த மோதிரம் இவ்வளோ நேரம் இல்லை, திடீர்னு எப்படி வந்துச்சு? அது எனக்கு எப்படி தெரியும்? நீ 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 வந்து எனக்கு அன்றைக்கே சந்தேகம் இருந்துச்சு. நீ நீ என்னண்ணா, நீ வேம்பயரா? எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. அன்றைக்கி நீ எனக்கு கடிச்சு என் ரத்தத்தை உறிஞ்சதானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பயத்தில் பதறி போய் கேட்குறீங்க. ஆமாண்டி, நான் வேம்பயர் தான். உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அவள் வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் நான் சொன்னதை நீ முழுசாக நம்பிட்டு அவன் தான் உன்னை கொல்ல வந்திருக்கான்ட்டு நினச்சிக்கிட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடப்பாளா எனக்கு? என்னோடய ப்ளட்டு, என்னோடய ட்ரிங்க்கு இனிமே நீ தாண்டி. எது? அதெல்லாம் முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னாலும் அதை உன்னால் நான் பண்ணும்போது உன்னால் மறக்க முடியாது. ஏன்னா இந்த கழுத்தில் நான் போட்டனே ஒரு செயின், அது நம்மளோட அக்ரிமெண்ட் தெரியுமா? என்ன அக்ரிமெண்ட்டு தெரியுமா? எப்போ வேணாலும் நான் உன்னோட ப்ளட்டை ட்ரிங்க் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட். ஏன்னா அதில் நீங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை கழட்ட பார்க்குறீங்க. பட் ஆனால் அதை வந்து உங்களால் தொட முடியல, கழட்ட முடியல. ஏன்னா வந்து கழட்டினா உங்கள் கை வந்து சுடுற மாதிரி சுடுது. என்னது இது சுடுது? இதை நீ கழட்டவே முடியாதுடி பொண்டாட்டி. இனி நான் சாகிற வரைக்கும் இது கழுத்துலேயே தான் இருக்கும். நான் சாகிற வரைக்கும் உனக்கும் சாவு கிடையவே கிடையாது. அதுக்கான இதுதான் இந்த மோதிரமும் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. அதையும் நீங்கள் கழட்ட பார்க்குறீங்க, அதுவும் உங்களால் முடியலை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? உண்மையை தான் பேசுகிறேன். நீ இனிமேல் சாதாரண ஹியூமன் இல்லை, ஹியூமன் கலந்த வேம்பயர் பொண்டாட்டி. இனி எப்போவும் நீ என் கூட தான், என் கூட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் உங்களை இழுத்த வச்சு நச்சுன்னு கிஸ் கொடுக்குறாரு. அந்த கிஸ்ஸா லைக் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்குது. உங்களையே அறியாமல் நீங்கள் கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே வந்து ஹீட் அப் ஆகுது. வேம்பயர்னாலே வந்து அவங்களோட பவர்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ டக்குன்றதுக்குள்ளார உங்களோட ட்ரெஸ்ஸு உங்கள் உடம்பை விட்டு போயிருச்சு. அவர் வந்து அதே மாதிரி தான் ஒரு ஸ்னாப் பண்ணதுமே வந்து அவரோட ட்ரெஸ்ஸும் இல்லாமல் போகுது. இப்போ அந்த சோஃபாலேயே உங்களை படுக்க வச்சுட்டு செம்மையான வந்து டயாங் வந்து ஒரு மேக்கப் செஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பெயினில் கத்துறீங்க. உங்கள் வாயை அப்படியே கையை வச்சு மூடிக்கிறாரு டயாங்கு. ரொம்ப
ரொம்ப வந்து ஹார்டாக ரஃப்பான அந்த ஒரு மேக் அவுட் செஷனாக தான் அது வந்து உங்களுக்கு போகுது. ரொம்ப கெஞ்சி கதறி இருப்பீங்க. பட் ஆனால் இல்லை, உங்களை விடவே இல்லை, உங்களை தரமாக வச்சு செஞ்சு விட்டுறாரு. அவரது உங்களுக்குள்ளார போகும்போது உங்களோட உடம்பு பயங்கரமான ஹீட்டப் ஆகுது. அப்படியே எரியிற மாதிரி இருக்குது. உடம்பு முழுக்க அப்படி தீ வச்சு எரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதை உங்களால் தாங்க முடியல. நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. அகெயின் வந்து அவர் ஃபிங்கர் ஸ்னாப் பண்ணதுமே அவரோட ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்டயும் வந்துடுது. உங்களோட ட்ரெஸ் உங்களோட உடம்புல அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எப்படி போச்சோ அதே மாதிரி திரும்ப உங்கள் பாடிக்குள்ளேயே வந்து வந்துருச்சு. ஸ்மிர்க் பண்ணுறாரு. உனக்குள்ளார நான் விட்டேன் தெரியுமா? ஏன் விட்டேன் தெரியுமா? எனக்கும் ரொம்ப போர் அடிச்சிச்சு சிங்கிளாகவே சுற்றி. தானாக நீ வரும்போது உன்னை ஏன் விடணும் அப்படின்ட்டு தான். இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட குழந்த வயிற்றில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே நினைவு இல்லை. லைக் தூங்கின மாதிரி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருந்து தூங்கின மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. லைக் இப்படி தான் வந்து ஃபியூ டேஸுமே வந்து போகுது. 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளார உங்களுக்கு வயிற்றில் ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ ஒரு மாதிரியான இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் முடியலை. உங்களுக்கு வந்து லைக் என்னென்னா ஏதோ ஒன்று ஒரு தர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது வந்து உங்களுக்கு தாகமே அடங்கலை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அவஸ்தைப்படுறது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை கிட்னாப் பண்ணிடுறாரு அவரோட கேபினுக்கு தான். லைக் வந்து நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஐயோ முடியல, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப மாதிரி ஆகுது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. டேங் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டில் ஒன்று கொடுக்குறாரு. இதை குடி சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து அது என்ன ஏதுன்னுலாம் பார்க்கல. டேப்பை அந்த பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணிட்டு கடன்னு அந்த ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காமே ஆகுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொடுத்த ஜூஸுக்கு. அது ஜூஸு கிடையாது, பின்ன அது ப்ளட்டு. ப்ளட்டா? ஆமாம், உன் வயிற்றுக்குள்ளார என் குழந்தை வளருதில்ல, அதுதான். அதுக்கு குடிக்கிறதுக்கு அது குளிர்றதுக்கும் ப்ளட்டு தேவையில்ல, அதனால தான் உங்களுக்கு அப்படி சொன்னதும் ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டி, அன்றைக்கி வச்சு செஞ்சல, அதுதான். இப்போ உன் வயிற்றுக்குள்ள என்னோடய குழந்த இருக்குது. இனிமே இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு என்னோடய வேம்பயர் வேர்ல்டுக்கு ஒன்று வரவேற்கிறேன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் உங்களை தூக்கிட்டு அப்படியே அவரோட மேன்ஷனுக்கு போயிடுறாரு. அண்ட் இதோடு இந்த பாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ வந்து இது வந்து போனஸ் பார்ட் வேணுமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலான்னப்போ ப்ளீஸ், ஓகேவா? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். போனஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போனஸ் கேட்டால் மட்டுமே போனஸ் போடப்படும், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பைடா ப்ளீஸ்.